நம்ம பொதுவா மொபைல்ல டுயல் ஸ்கிரீன் பார்த்திருப்போம். ஆனா லேப்டாப்ல டுயல் ஸ்கிரீன் பார்த்திருக்கீங்களா? ஒரே நேரத்துல மேல ஒரு டிஸ்ப்ளே கீழ ஒரு டிஸ்ப்ளேன்னு மல்டி டாஸ்கிங்க வேற லெவலுக்கு எடுத்துட்டு போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃபரண்டான லேப்டாப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் நம்ம கையில இருக்கிற Asusோட ZenBook Duo. ஆல்ரெடி ஓபன் பண்ண பாக்ஸ் தான். ஸோ பாக்ஸில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு டுயல் ஸ்கிரீன் லேப்டாப், ஒரு ஸ்டைலஸ் பென், அதுக்கான சார்ஜர், லேப்டாப்கான சார்ஜர், அப்புறம் லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே இந்த லேப்டாப்கான பேக். ஆனால் இந்த டைம் ஒயிட் கலர்ல இல்ல, நல்லா தான் இருக்கு. இந்த லேப்டாப்ல ஹைலைட்டா இருக்கிறதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில்ட். Asus வந்து இதை ஒரு மார்வல் ரேஞ்சுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு மெட்டாலிக் பில்டில் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கேப்சர் ஆகாத அளவுக்கு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்டர்ல அவங்களோட Asus பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு மினிமலான ஒரு டிசைன் தான் இருக்குது. இதை ஓபன் பண்ணும்போதுமே ஈஸி சிங்கிள் ஃபிங்கர்ல ஓபன் பண்ற அளவுக்கு கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமமா 180 வரைக்கும் ஓபன் பண்ணிக்கலாம். அப்படியே மேல பார்த்தா எங்கடா டுயல் டிஸ்ப்ளே அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த கீபோர்டு இருக்கு இல்லையா, இது ஒரு டிட்டாச்சபிள் கீபோர்ட். இதை எடுத்து அப்படி ஓரமா வச்சிட்டோம் அப்படின்னா இதுல ஒரு டிஸ்ப்ளே வந்துரும். இந்த டிஸ்ப்ளேவை நம்ம பல விதமா யூஸ் பண்ணிக்க முடியும். பின்னாடி இருக்கிற இந்த கிக் ஸ்டாண்டை ஓபன் பண்ணி இப்படி நிப்பாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்கிரீன் ரெண்டு டிஸ்ப்ளேவை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி நிப்பாட்டணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகி ஒரு டேப்லெட் மாதிரி இல்ல ஒரு புக் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நார்மலா ஃபோல்ட் பண்ணி மேல ஒரு டிஸ்ப்ளே கீழ ஒரு டிஸ்ப்ளே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க ஓபன் பண்ற ஆப் எல்லாம் மேல வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இல்ல மேல இருந்து கீழ கொண்டு வரணும் அப்படினாலுமே ஈஸியா ட்ராக் பண்ணிக்க முடியுது. சோ டோட்டலா இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற இந்த லேப்டாப்போட வெயிட் அப்படின்னு பார்த்தா 1 கிலோ 650 கிராம் இருக்கு. ஓரளவு வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பொதுவா டுயல் டிஸ்ப்ளே கொடுக்குற மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ப்ளே வந்து குவாலிட்டியான டிஸ்ப்ளேவா இருக்கும், ஒரு டிஸ்ப்ளே வந்து ஓரளவு டீசென்ட்டான டிஸ்ப்ளேவா இருக்கும். பட் இந்த லேப்டாப்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. சோ மேல கீழ கொடுத்திருக்கிற ரெண்டு டிஸ்ப்ளேயுமே சேம் குவாலிட்டில ஒரே மாதிரியான ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே 14 இன்ச் 3K Lumina OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. கலர்ஸ் அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இந்த டிஸ்ப்ளே பொறுத்தவரை 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு டிஸ்ப்ளேக்குமே சேம் ரெஃப்ரெஷ் ரேட் தான். அதனால யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸும் ரொம்பவே ஒரு எக்ஸலன்ட்டான டச் ரெஸ்பான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 100% DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் 1000 nits கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஆன்டி கிளேர் டிஸ்ப்ளே அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. ஈவன் இன்டோர்ல மட்டும் கிடையாது, அவுட்டோர்லமே நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியுது. சோ மேனேஜ் பண்ற அளவுக்கு பிரைட்னஸும் சரி அந்த கிளாருமே ஓரளவு பெட்டராவே தெரியுது. இதோட ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 93% அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஓரளவு அந்த மேல இருக்கக்கூடிய பெசல்ஸ் தவிர்த்து சைடுல பாட்டம்ல எல்லாம் பெசல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நல்ல ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் டீடைல் அந்த ரிச்னஸ் எல்லாமே பெட்டராவே இருக்குது. ஈவன் போட்டோஷாப் எடிட் பண்ணும்போது அந்த கலர் கரெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த டிஸ்ப்ளே பெட்டராவே இருக்குது. டச் ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. இது ஃபுல்லாவே ஒரு டச் டிஸ்ப்ளே தான். டச் மட்டும் கிடையாது, இந்த ஸ்டைலஸ் பென் மூலமாவும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்க முடியுது. அதுவும் இல்லாம நோட்ஸ்ல ஏதாவது ஓபன் பண்ணோம் இல்ல டிரா பண்ணோம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த பின்னாடி இருக்கிற இந்த பட்டன் மூலமா டெடிகேட்டட் ஆப் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியுது. நோட்ஸை ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த பென்னுக்குமே தனியா சார்ஜ் போடணும். இதுல டைப் சி பின் கொடுத்திருக்காங்க, அதுக்கு தனியா சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அடுத்து கீபோர்ட். இந்த கீபோர்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தனியாவும் கீபோர்டா யூஸ் பண்ண முடியும். ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணி ரெண்டு டிஸ்ப்ளேவையும் வச்சு தனியா கீபோர்டை வச்சு நம்ம கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்ட் டைப் பண்றதுக்குலாம் நல்லா இருக்குது. அந்த ஸ்பேஸுமே நல்லா கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பெட்டரா இருக்கு. ட்ராக் பேடுமே கொஞ்சம் நல்ல பெரிய ட்ராக் பேடா கொடுத்திருக்காங்க. இதுலமே ஜெஸ்டர்ஸ் இதெல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. நம்ம கலட்டிட்டா அந்த ப்ளூடூத் யூஸ் பண்றதுக்காக இங்க தனி பட்டன் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். தனியா சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இல்ல எனக்கு தனியா தேவையில்லை அப்படின்னா அப்படியே நம்ம இதுல வச்சா அந்த போகோ பின் மூலமா ஆல்ரெடி சார்ஜ் ஆகிடும், அதிலே கனெக்ட் ஆகிடும். அப்போ ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இதை டிஸ்ப்ளே மேல வைக்கிறதுனால ஏதாவது ஸ்கிராட்ச் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. பட் பின்னாடி வந்து நல்ல ஒரு சாஃப்டான இதுதான் கொடுத்திருக்காங்க. ஆனா ஏதாவது மண் இல்ல மாதிரி டஸ்ட் இருக்கிற இடங்கள்ல வச்சு அப்படியே வச்சிடாதீங்க. கொஞ்சம் தொடச்சிட்டு வச்சீங்கன்னா உங்க டிஸ்ப்ளே சேஃபா இருக்கும். இங்க கேமரா பொறுத்தவரை 1080pல IR கேமரா கொடுத்திருக்காங்க. அதனால விண்டோஸோட ஹலோ சப்போர்ட்டும் இதுல இருக்குது. அதே மாதிரி மீட்டிங் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது ஒரு போதுமான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மைக்கோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்கு. என்ன எக்ஸ்ட்ராவா அந்த பிரைவசி ஷட்டரும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இது பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை இது ஒரு இன்டெல் பேஸ்டு சிஸ்டம். இங்க இன்டெல் அல்ட்ரா கோர் 7 வந்து கொடுத்திருக்காங்க. 2.3 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய 8 கோர் 8 த்ரெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். இப்போ லேட்டஸ்டா நிறைய லேப்டாப்ல வர மாதிரி இதுலயுமே டெடிகேட்டட் NPU கொடுத்திருக்காங்க. 49 TOPS சப்போர்ட் இருக்கிற NPU கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரியல் டைம்ல யூஸ் பண்ணோம் அப்படினா ரொம்பவே பெஸ்டா யூஸ் ஆகும். நீங்க ஏதாவது மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்க அந்த மாதிரியான டைம்ல உங்க பேக்ரவுண்ட் ஸ்கிரீனை சேஞ்ச் பண்றது இல்ல வேற ஏதாவது AI விஷயங்கள் நீங்க எல்லாமே ரியல் டைம்ல பண்ணனும்னா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்கும். இதுல 32GB LPDDR5X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. 1TB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை நம்ம சில விஷயங்களை டெஸ்ட் பண்ணோம். இங்க ஸ்கோர் பொறுத்தவரை Geekbenchோட ஸ்கோர் சிங்கிள் கோர்ல வந்து 2533 வந்தது. மல்டி கோரோட ஸ்கோர் வந்து 10259, GPU ஸ்கோர் வந்து
23,130 வந்தது. Cinebench 2024ல மல்டி கோரோட ஸ்கோர் வந்து 578, சிங்கிள் கோரோட ஸ்கோர் வந்து 112 வந்தது. இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப்போ எடிட்டிங் லேப்டாப்போ கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்கான ஒரு லேப்டாப். ஒரே டைம்ல ரெண்டு ஸ்கிரீன் வச்சு மல்டி டாஸ்கிங் பண்றவங்க, நிறைய டாஸ்க் பண்றவங்க, இதுல ஒரு வேலை அதுல ஒரு வேலை அப்படின்னு ஒரே டைம்ல ரெண்டு வேலை பார்க்கறவங்க, அந்த மாதிரியானவங்களுக்கு இந்த லேப்டாப் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். மத்தபடி நீங்க ஹெவியான கேமிங்கோ ஹெவியான எடிட்டிங்கோ இதுல எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இதுல டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு கிடையாது. நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் சின்ன சின்ன எடிட்டிங், போட்டோஷாப் இதெல்லாமே ஒர்க் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பெட்டராவே இருந்தது. அதே நேரத்துல லேப்டாப்மே பெருசா ஹீட் ஆகல. ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக இங்க டுயல் ஃபேன் மெக்கானிசமும் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. நாய்ஸ் வந்து ஓரளவு டீசென்ட்டா இருக்குது. இந்த லேப்டாப்பை பொறுத்தவரை சாஃப்ட்வேர்ல விண்டோஸ் 11 வந்துருது. அதுல ஒரு சில ஜெஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. இவங்களோட மை ஏசஸ் மூலமா சில விஷயங்களை நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெஸ்டர் என்னன்னா, ஒரு சில டைம் வந்து நம்ம கீபோர்டு வந்து கையில வச்சிருக்க மாட்டோம். சோ அந்த மாதிரியான டைம்ல கீபோர்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி 6 ஃபிங்கரை அப்படி டச் பண்ணா அந்த கீபோர்டு வந்து இந்த டிஸ்ப்ளேலே வந்துருது. சோ கீபோர்டை வந்து நம்ம இங்க இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயுமே நம்ம ட்ராக் பேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இத கீபோர்டாவும் இத டிஸ்ப்ளேவாவும் யூஸ் பண்ண முடியும். சோ எமர்ஜென்சி பர்பஸ்ல நீங்க கீபோர்டு கையில இல்லனாலுமே இந்த மாதிரி டிராவல் டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இதுல நிறைய டிஃபரண்ட் ஜெஸ்டர்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய USB போர்ட்டை பொறுத்தவரை ரைட் சைடுல ஒரு USB போர்ட் கொடுத்திருக்காங்க. பக்கத்திலே ஒரு Thunderbolt 4 போர்ட் வந்துருது. லெஃப்ட் சைடுலமே ஒரு Thunderbolt 4 போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துல HDMI போர்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் 3.5mm ஜாக்கும் வந்துருது. பட் SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. இதுல இருக்கக்கூடிய கீபோர்டை நம்ம டிட்டாச் பண்ணி யூஸ் பண்றதுனால சம்டைம்ஸ் கீபோர்டு இல்லாத போய் நம்ம லேப்டாப்பை ஆபரேட் பண்ணுவோம். சோ அதனால பவர் பட்டனை ரைட் சைடுல கொடுத்துட்டாங்க. இதோட ஸ்பீக்கர்ஸ் வந்து பாட்டம்ல கொடுத்திருக்காங்க. சவுண்ட் வந்து நல்லா இருக்குது. பேஸோட எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டராவே இருக்குது. சோ மியூசிக் கேட்கும்போதும் சரி, மூவிஸ் பார்க்கும்போதும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இதோட பேட்டரி பொறுத்தவரை இங்க டுயல் ஸ்கிரீன் கொடுத்திருக்கனால நல்ல ஒரு லார்ஜ் பேட்டரி கொடுத்திருக்காங்க. 99 வாட் ஹவர் பேட்டரி கொடுத்திருக்காங்க. சார்ஜர் பொறுத்தவரை 100 வாட்கான அடாப்டர் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது ஒரு 7 to 8 hours வரைக்கும் நல்லாவே பேட்டரி பேக்கப் வருது. அதே நேரம் டுயல் ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது ஒரு 5 to 6 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் வருது. பேட்டரி பேக்கப் பொறுத்தவரை நம்ம லைட் யூஸ் பண்றோமா இல்ல ஹெவி யூஸ் பண்றோமா அப்படிங்கறத பொறுத்து தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த லேப்டாப் வந்து 3 லட்சம் ரூபாய் பிரைஸ்க்கு சேல் பண்றாங்க. சோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட லேப்டாப்போட இது வந்து பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு. பட் எக்ஸ்ட்ராவா ஒரு டிஸ்ப்ளே வருது. சோ ஒரு டுயல் டிஸ்ப்ளேயோட எனக்கு ப்ரொடக்டிவிட்டிக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃபரண்டான லேப்டாப் வேணும், எனக்கு பிரைஸ் வந்து பெருசா பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பெட்டர் சாய்ஸா இருக்கும். இதுல பெஸ்டா இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரே டைம்ல ரெண்டு டிஸ்ப்ளே யூஸ் பண்ணி மல்டி டாஸ்கிங் ரொம்ப ஈஸியா பண்ணிக்க முடியுது. ஒரு பிசினஸ் பர்பஸ், ஆபீஸ் சம்பந்தமா இல்ல டுயல் டாஸ்க் பண்றவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன எடிட்டிங் பண்றவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே நேரத்தில் டேப்லெட்டாவும் யூஸ் பண்ணோம் இல்ல லேப்டாப்பாவும் யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கும் இது பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டிஸ்ப்ளே மட்டும் இல்ல, பெர்ஃபார்மன்ஸுமே ஓரளவு பெட்டரா இருக்குது. பெருசா ஹீட்டிங் இஷ்யூ இல்ல, பேட்டரி பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் யூஷுவல் இருக்குது. அது போக நிறைய ஜெஸ்டர்ஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் எனக்கு டுயல் டிஸ்ப்ளேலாம் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆல்டர்னேட் சாய்ஸஸ் இருக்கு. அதே நேரம் நீங்க ஹெவியான எடிட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறீங்க, ஹெவியான கேமர்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான லேப்டாப் இது கிடையாது. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இதை சூஸ் பண்ணாதீங்க. மத்தவங்க எல்லாம் இதை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க.